ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு வாட்டி இன்டர் கோர்ஸ் பண்ணா, ஒரே ஒரு வாட்டி செக்ஸ் வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி என்ன வாட்ஸ்அப் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க. ஸோ யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க அண்ட் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் அனுப்பினாங்க. சார், நான் ஒரே வாட்டி தான் இன்டர் கோர்ஸ் பண்ணேன், ஸோ வெளியே ப்ராஸ்டியூட்டோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன், இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க சார். ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸோ இந்த வீடியோவில் நிஜமா ஒரே ஒரு வாட்டி இன்டர் கோர்ஸ் பண்ணா கூட, ஸோ அன்னோன் பர்சன் கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா 600 மேலே? ஸோ டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னொரு டாப்பிக்கில் போனால், ஒரே ஒரு வாட்டி இன்டர் கோர்ஸ் பண்ணா செக்ஸ் வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு வாட்டி செக்ஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன்ஸ் வராதில்ல, ஒரே ஒரு வாட்டி பண்ணலாம்ல. ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்களா இந்த மாதிரி? நிறைய பேர் ஒரு வாட்டி செக்ஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா வச்சுக்கிறதுல யார் கூட அன்னோன் பர்சன் ப்ராஸ்டியூட் ஆட்டோ இல்லை செக்ஸ் ஒர்க்கர் ஆட்டோ, ஸோ அவங்கள்ட்ட ஒரு வாட்டி வச்சுக்கினா வராதில்லைன்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி வச்சுக்க நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. சார், நான் வித் ப்ரொடெக்ஷனோட போனேன்ல, உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ HIV, ஹெப்படைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது. ஸோ வாட்ஸ் ஆட்டும், ஹெர்பிஸ் ஆட்டும், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அவுட் சைட் ஒரு வாட்டி ஆட்டும் இல்லை நிறைய வாட்டி ஆட்டும் தயவு செஞ்சு இன்டர் கோர்ஸ் செக்ஸ் வச்சுக்காதீங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வித் கண்டோமோட போன கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால சொல்றேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள்ட்ட வேணும்னா இன்டர் கோர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஒரு வேளை இன்டர் கோர்ஸ் பண்ணிட்டீங்க, ஆன் ஸ்பாட் போய் இம்மிடியட்டா அந்த ஆனூர்ப்பை வாஷ் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் வாட்டர் எடுத்துன்னு வாஷ் பண்ணுங்க. ஸோ வாஷ் பண்ணா இந்த சோப்பு போட்டு, ஸோ வேற ஏதாச்சும் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே ப்ராப்ளம், இந்த லேயர் சிங்கிள் லேயருக்கு டேமேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ நார்மல் வார்ம் வாட்டர் எடுத்துன்னு வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாஷ் பண்ணா மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. பட் கண்டிப்பாக வராதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் மோஸ்ட்லி வராது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் ஸோ ஒய்ஃப் கூட பண்ணால் கூட நீங்கள் வாஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பெல்னைட்டிஸ் இன்ஃபெக்ஷனுக்கு வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன், இமிடியேட்டாக இன்டர் கோர்ஸ் பண்ண அப்புறமா ஸோ இமிடியேட்டாக போய் வாஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னேறி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.